வெல்கம் டு மை ஃபேவரட்ஸ். இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு மஷ்ரூம் சூப் பண்ண போகிறோம். ரொம்பவே சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போது மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அப்புறம் ஒரு 3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப் மஷ்ரூம், நல்லா பொடியாக நறுக்கின மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ அதனால் ரொம்ப குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் குக் பண்ணாலே போதும், மஷ்ரூம் சீக்கிரம் வெந்துடும். ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், மஷ்ரூம் குக் ஆகிடுச்சுன்னா அது தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்போனா அது மஷ்ரூம் குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு 250 ml பால் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம க்ரீம் ஆட் பண்ணாதனால பால் கொஞ்சம் நல்லா சுண்டணும். ஸோ பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி பால் பொங்கி வெளியில் வந்துடும். பால் கொஞ்சம் நல்லா ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் சுண்டும். அந்த அளவுக்கு குக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் அரைக்கணும். ஸோ பார்த்து அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, க்ரீமியான மஷ்ரூம் சூப் ரெடி. ஹெல்த்தியான மஷ்ரூம் சூப் ரெடி. என்னோடய ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க. தேங்க்யூ.